இருதயம் தொய்ந்து போய் காணப்படுகிறதா? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் நிறுத்தும். சங்கீதம் 61:2. நம்முடைய இருதயம் தொய்ந்து போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். தேவனுக்கும் நமக்கும் எடுக்கிற இடைவேளை அதிகமாக காணப்பட்டால் இருதயம் தொய்ந்து போகிறது. எனவே நம்முடைய இடைவேளையெல்லாம் ஆண்டவரே, நமக்கு இடையே இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும், உமக்கும் எனக்கும் இடையே ஒன்றும் வர வேண்டாம் ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஏனென்றால் அவர் நம்மை உயர்ந்த கன்மலையில், நமக்கு எட்டாத உயர்ந்த கன்மலையில் அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களை, இருதயம் தொய்ந்து போகும்போது அவரை நோக்கி கூப்பிடுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த தொய்ந்த இருதயத்தை அவர் உயர்ந்த கன்மலையில் கொண்டு போய் மகிழ்ச்சியோடு காணப்படும்படியாக நிறுத்துகிறார். அன்பின் பரம தகப்பனே, பல காரியங்கள் எங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது ஆண்டவரே. சில வேளைகளில் ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த இடையில இருக்கிற தூரம் அதிகமானது போல காணப்படுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களை எட்டாத கன்மலையின் மேலே நீர் கொண்டு போய் நிறுத்த வேணுமாறு, எங்கள் இருதயத்தை மீண்டும் ஆண்டவரே மகிழ்ச்சியுற செய்ய வேணுமாறு, எங்கள் இருதயத்தின் தொய்ந்து போய் இருக்கிறதை உற்சாகப்படுத்த வேணுமாறு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆமேன்.